ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, டிசம்பருடைய அப்டேட் தான். டிசம்பர் வந்து 23, 24, ஸோ 22ஆந்தேதி 23ஆந்தேதி ரேட் எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இது வந்து பூ ஆக்சுவலாக 24 இன்றைக்கான பூ தாங்க. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நவம்பர் டிசம்பர் பூ வந்து நல்ல வெயிட் வரும். குட்டி குட்டிஸாக தான் இருக்கும், ஆனால் குட்டியாக இருந்தாலுமே கொஞ்சம் நல்ல வெயிட் வருங்க. இதே வந்து சம்மர் பூ வந்தால் தெக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். பார்த்தா பூ வந்து பெரிய பெரிய முகா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து குட்டி முகம் இருந்தாலும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அண்ட் வெயிட்டும் நல்லா வருங்க. ஸோ ஒரு முகமே பாருங்கள் எவ்வளோ சைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஆக்சுவலாக குட்டி குட்டியாகவும் இருக்குது, அது இல்லாமல் வெயிட்டும் அதிகமாக வரும், ரேட்டுமே அதிகமாக இருக்கும். பாருங்கள் மேக்ஸிமம் வந்து இந்த மாதத்துடைய பூ, இந்த நவம்பர் டிசம்பருடைய பூவெலாம் பாருங்கள் இவ்வளோ சைஸ் தான் இருக்கும். ரேட் ஆக்சுவலாக பாருங்கள் நேற்று கூட ஆக்சுவலாக 800 போயிருக்கு. நேற்று 800, இன்றைக்கி வந்து 700 வந்து போயிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ரேட் வந்து அப்டேட் பண்ணால் அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுக்காக தான். பூவுமே வந்து இந்த மாதம் வந்து எப்படி வரும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதனால தான் பூ வந்து இன்றைக்கி ஆக்சுவலாக 1/2 கிலோ வந்ததுங்க. 1/2 கிலோ அப்படின்னா இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக 700 அப்படின்னா 350. நேற்று வந்து 800, 800 1/2 கிலோ பூ வந்து 400. ஸோ வந்து பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. குட்டி குட்டிஸாக இருந்தாலுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ஆனால் வந்து சம்மர் பூ எப்பவுமே கொஞ்சம் தெக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஆக்சுவலாக கொஞ்சம் நல்லா வெயிட்டு அதிகமாகவே வரும். மேக்ஸிமம் வந்து இந்த சம்மரில் வந்து அதிகமாக வந்து வெயில் படுறதுனால நிறைய பூ அதிகமாக வரும், நல்லா மலர்ந்து சீக்கிரம் வரும்னு சொல்லுவாங்க. மல்லிகை பொறுத்த வரைக்கும் நல்லா வெயிலில் தாங்க நல்லா வளர்ந்து வரும். இதே வந்து இந்த சம்மரில் வந்து ஆக்சுவலாக நல்ல வெயில் அதிகமாக இருக்கும் இல்லையா? அதனால் வந்து பூ நல்லா சீக்கிரம் பெருசு பெருசாக வரும், வெயிட்லெஸ்ஸாக இருக்குங்க. ஆனால் வின்டரில் வந்து பனிக்காலம் இல்லையா, ரொம்ப திப்புன்னு காலையில் நைட் ஃபுல்லாக பனியில் இருக்கிறதுனால பூவோட வளர்ச்சி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், வெயிலும் அதிகமாக இருக்காது இல்லையா? ஸோ வெயில் வந்து அதிகமாக இருந்தால் மட்டும்தான் செடி வந்து பூ நல்லா பெரிய பெரிய முகா டக்குன்னு வளர்ந்து வரும். பனி இருக்கிறதுனால என்னாச்சு அப்படின்னா மருந்தடிச்சாலுமே சரியாக கேட்கறது இல்லைங்க. பாருங்கள் இதுலேயே மொக்கு பாருங்கள் குட்டி குட்டிஸாக இருக்குது. இதில் எது நல்ல மொக்கு, எது வந்து என்ன சொல்கிறது வேணான்றது, நாளைக்கான மொகுன்றதுமே தெரியாது, இன்றைக்கான மொகா இல்லை நாளைக்கான மொகா அப்படின்றது மாதிரி தெரியாது. கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். அது இல்லாமல் இந்த டைம் வந்து நேற்று மருந்து அடித்தாங்க. ஸோ மருந்து அடித்ததுனால பூ கொஞ்சம் நல்லா தெளிஞ்சிருக்குது பாருங்கள், நல்லாயிருக்கு ஓரளவுக்கு. ஒரே சரியாக வந்திருக்கு இந்த டைம், நோய் இல்லாமல். ஆக்சுவலாக நேற்றுலாம் வந்து பூ கொஞ்சம் சரியாக வரல, அது ஒரு மாதிரி வெடித்த மாதிரி வந்துச்சு. மருந்து அடித்ததுனால நல்லா ப்யூராக வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுக்காக தான் ஒரு சின்ன அப்டேட்டு. ஸோ இதுதான் நவம்பர் டிசம்பர் ஜனவரிக்கான பூவுங்க. இந்த பூ வந்து ஆக்சுவலாக டிசம்பர் 24. தேங்க்யூ.